அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் புதிதாக ஆரம்பித்திருக்கும் சிட்டிசன் யூடியூப் சேனல் தமிழகம் எங்கும் பல்வேறு நபர்களின் மனதில் நல்ல வரவேற்பை பெற்று அதிக சப்ஸ்கிரைபர்களோடு இயங்க வேண்டும் என்று மனதார வேண்டி இன்னைக்கு முதல் வீடியோவா நம்மளோட பதிவு இருக்கு. நான் வந்து அனிதா ஆனந்த மணிகண்டன், அரியலூர்லேருந்து பேசுகிறோம். இன்னைக்கு முதல் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழகம் எங்கும் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு திருவிழா மாதிரி நடந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக தேர்தல், இதை பற்றின ஒரு சின்ன பதிவு தான் இன்னைக்கு. மக்களுக்கான விழிப்புணர்வு பதிவாகவும் இதை எடுத்துக்கலாம். இந்த பதிவில் உண்மைத்தன்மை இருக்கும் பட்சத்தில் இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு தமிழக தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மும்முனை தேர்தல் நடந்துட்டு இருக்கு. தமிழகத்துல வந்து தேர்தல் அப்படின்னாவே எப்பயுமே திருவிழா கொண்டாட்டம் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கையில அதிகமா பணம் புழங்கக்கூடிய நேரம் அப்படின்னு, அதுவும் அடித்தட்டு மக்களுக்கு வந்து அதிகமா பணப்புழக்கம் எப்ப கிடைக்கும், ஒரு 500 தாளை என்னைக்கு மக்கள், சாமானிய மக்கள் கூட ஒரு 500 தாளை முழுசா பார்க்கக்கூடிய களம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் களம். இது வந்து தமிழகத்துல வந்து எழுதப்படாத விதியா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரம் இருக்கக்கூடிய இந்த 2024 தேர்தல் வந்து கண்டிப்பா இதுல பெரிய மாறுதலுக்கான களமா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லணும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழக பாஜக அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சியா இருந்தாலும் தமிழகத்துல வந்து இன்றளவும் வந்து பெரும்பான்மை இல்லாத காரணத்தால திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா மாத்தி மாத்தி நம்ம தமிழகத்தை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஆனா மக்களோட வாழ்வாதாரம் இது வரைக்கும் மாறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனா இந்த தேர்தல் பிரச்சாரம் கடந்த ஒரு வார காலமாவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் எல்லா கட்சியினருமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய எம்பிக்கள் வந்து அவங்களோட தேர்தல் பிரச்சாரத்துல ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்களோட தொகுதியில மக்களை போய் சந்திக்கிறப்போ இது வரைக்கும் இல்லாத ஒரு சவால்களை அவங்க சந்திச்சிருக்காங்க. இது வந்து பெரிய மாற்றத்திற்கான நேரம்னே அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, களத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தயாநிதி மாறனா இருக்கட்டும், அதே மாதிரி ஜோதிமணி அக்கா, தமிழச்சி தங்கபாண்டியன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து அவங்கள கேள்வி எழுப்பி இது வரைக்கும் எங்களுக்கு என்ன செஞ்சீங்க, இன்னைக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கீங்க, இதுவே வந்து தமிழகத்துல மிகப்பெரிய தேர்தல் மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓட்டை கொடுத்துட்டு 5 வருஷமும் விலைவாசி உயர்வாலையும் வேலையில்லா திண்டாட்டத்தாலையும் ஒரு அன்றாட வாழ்க்கையே வந்து அவங்க ஓட்டணும் அப்படிங்கிற பெரிய சூழ்நிலையை, பெரிய போராட்டத்தை எதிர்கொண்டு 5 வருஷமும் புலம்பி புலம்பி திருப்பியும் பார்த்தீங்கன்னா அடுத்த முறையும் வந்து அவங்களோட அறியாமையினால நம்மளை யாரை ஆட்சி செய்யணும், நம்ம போடக்கூடிய வாக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எதையுமே தெரியாம தமிழக மக்கள் மாத்தி மாத்தி 60 ஆண்டு காலமாக தன்னோட வாழ்க்கையை அடமானம் வச்சு அந்த 500 ரூபாயும் 1000 ரூபாய்க்குமே போயிட்டு இருந்த காலம் மாறி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரை வந்து தமிழகம் முழுவதும் நடத்தியிருக்காங்க. அதோட எழுச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் இனி ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய இடத்துல மக்கள் கேள்வி எழுப்புறது வந்து அதோட எதிரொலியா இருக்கு அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம மூலியமா கொடுத்த வரி பணம் என்னாச்சு, மக்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேரல, நம்ம போட்ட ஓட்டுக்கான அங்கீகாரம் நமக்கு கிடைக்கல, நம்மளை வச்சு ஏமாத்தி ஒரு குடும்பம் மட்டுமே இன்னைக்கு தமிழகத்தை ஆட்சி செய்யுதுங்கிற அளவுக்கு என்ன சொல்ல போனா ஒரு 60 ஆண்டு கால கோமால இருந்த தமிழகத்தையே மீட்டெடுக்கிற முயற்சியில எடுத்ததோட விளைவுகள் இன்னைக்கு சிறப்பான ஒரு களமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தமிழக மக்கள் வந்து இன்னைக்கு நம்மளை ஆளக்கூடியது யார் என்பதுல வந்து ரொம்பவுமே தெளிவா இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தேர்தல் களம் மட்டும் கிடையாது, இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு போராட்டமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் தன்னோட தெய்வத்தை வழிபடுறதுக்கே இன்னைக்கு வந்து தடைகளா இருக்கு. எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்காங்க, இந்துக்கள் வந்து நிறைய இடத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இந்துக்கள் வந்து இன்னும் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப கொச்சையாலாம் வந்து ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்களே வந்து ஒரு பெண்ணா சொல்ற இந்துக்களை வேசி அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப தாழ்த்தி பேசியிருக்காங்க. இப்ப இதுக்கெல்லாம் தக்க பதிலடிக்கு கொடுக்கக்கூடிய இடமா தான் இன்னைக்கு இந்த நம்ம தேர்தல் களம் அமைஞ்சிருக்கு. இப்ப கடைசி 3 ஆண்டுகளா இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தவங்க வந்து இன்னைக்கு தேர்தல் ஆரம்பிச்சோன்னே பாத்தீங்கன்னா நெத்தியில விபூதி வச்சுட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா கோயில் கோயிலா ஏறி அவங்க நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேண்டுதலை வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப தமிழர்கள் மக்கள் என்ன, இந்துக்கள் என்ன முட்டாள்களா?
அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அப்ப நம்ம வேணா என்ன வேணா மேடையில ஏறி பேசிடலாம். கடைசியா பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல ஒரு 500, 1000 குடுத்துட்டா அந்த மக்கள வந்து ஈஸியா ஏமாத்திடலாம். திருப்பி நமக்கு ஆட்சி குடுப்பாங்க. திருப்பி அதே மாரி 5 ஆண்டு காலம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பம் மட்டுமே சொத்த சேர்த்து ரூ. 1 இல்லாம வந்து அந்த 60 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா, ஆசியா கண்டத்திலேயே பெரும் பணக்காரர்களா இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு தமிழக மக்கள் மனதில என்ன ஒரு மனதில ஞாபகம் வச்சுட்டு ஓட்ட நம்ம செலுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னா, இளைஞரோட முன்னேற்றம் தான் அந்த நாட உயர்த்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, போதைப் பொருளுக்கும், மதுவுக்கும் அடிமையாக்குற விஷயத்த யார் பண்றாங்கன்னா, கேவலமான அரசாங்கமே அந்த வேலைய பண்ணிட்டு இருக்காங்க. மதுக்கடைகள திறந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 1/2 மாத காலமா எல்லா நியூஸ் சேனல்லயும் வந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் புடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தமிழ்நாடு எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு? அப்ப மக்கள் சுயமா சிந்திக்கக் கூடாது. இளைஞர்கள் வந்து படிக்கக்கூடாது. மேல எந்த ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடாது. இவங்க குடுக்கக்கூடிய பணத்த வாங்கிக்கிட்டு, அதை விட பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாத மகளிர்ன்னு சொல்லி குடுக்கக்கூடிய ரூ. 1000 நிறுத்திட்டாங்க. அப்போ இந்த ரூ. 1000 பணமும் மதுக்கடையும் திறந்து வச்சு இவங்களோட வளர்ச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் போற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிர்ப்பு கேள்விகள் வந்துட்டு இருக்கு. மதுக்கடையில திறந்து வச்சிருக்காங்க. கனிமொழி அக்கா சொல்றாங்க, பெண்களோட பாதுகாப்பா இருக்கு. சமூக நீதி கட்சி அப்படிங்கிறாங்க. 0% அவங்க சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணு. இது வந்து நடைமுறையில இன்னைக்கு நேத்து கிடையாது. கடந்த 60 ஆண்டு காலமா இத இது எல்லாமே நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. இத தயவு செய்து தமிழக மக்கள் மனசுல வச்சு, நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, மத்தியில ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கிறது நம்மளோட மோடிஜி ஐயா. அவங்க வந்து 2 முறை ப கடந்த 10 ஆண்டுகளா நமக்கு ஆட்சியின் மூலியமா என்னெல்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாரத தேசத்த வந்து உலக அளவுல உயர்த்தியிருக்காங்க. அதுவும் பொருளாதார ரீதியா இன்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறம் எல்லா நாடுகளுமே பொருளாதாரத்துல வந்து பெரும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு சில நாடுகள்லாம் வந்து திவால் ஆயிட்டாங்க. அந்த மாரி சூழ்நிலையும் இன்னைக்கு உலக பொருளாதாரத்துல இன்னைக்கு ஒரு 5வது இடத்துல நம்மள கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதே மாரி இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் நிம்மதியா அவங்களுக்கு வீட்ல கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்களா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைகளோட கல்வியா இருக்கட்டும், பெண் குழந்தைகளோட பாதுகாப்பா இருக்கட்டும், பெண்களுக்கான இலவச கழிப்பிடங்கள்லேருந்து, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச எரிவாயு சிலிண்டர்லேருந்து அத்தனை விஷயங்களும் பெண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேருக்கோ வந்து ஜன்தன் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த மாரி பலவேறு நலத்திட்டங்கள பெண்கள மையப்படுத்தி ஒரு பெண்ணோட முன்னேற்றம் தான் நாட்ட உயர்த்தும் அப்படின்னு சொல்லி, பெண்களுக்காகவே அவர் ஏற்படுத்தி வச்சிருக்க நலத்திட்டங்கள்ல 70% மேல பெண்கள சார்ந்த விஷயங்களா குடுத்துருக்காங்க. ஒரு பெண்ண உயர்த்தணும். பெண்கள மதிக்கிற சமுதாயம் மட்டுமே பெரிய அளவுல உயரும் அப்படின்னு சொல்லி, மீண்டும் நம்ம வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை சிந்தியுங்கள். நம்மள ஆளக்கூடிய யார் என்பதை நாம தான் தீர்மானிக்க வேண்டும். அ மதுவுக்கும், போதைப் பொருளுக்கும் அடிமையா இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நம்மளோட வாக்கு அளிச்சு நம்மளோட ஒரு ஒரு ஓட்டையும் விலை மதிப்பில்லாத ஓட்ட வந்து நம்ம விலையாக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதே மாரி நம்மள ஆட்சி புரியவங்க யாரு வரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மக்களும் சிந்தித்து இந்த முறை அவங்களோட ஓட்டு அப்படிங்கிறது நம்மளோட தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது, அடுத்த தலைமுறையை நிர்ணயிக்கக்கூடியது அப்படிங்கிறத மனதுல கொண்டு, அதே மாரி இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுமே விளையாட்டுத்தனமா இல்லாம, இப்ப நம்ம போடக்கூடிய ஓட்டு ஏன்னா நம்ம இருந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி ஜனநாயக நாடு. ஆனா ஜனநாயக நாட்டுல தமிழ்நாட்டுல அந்த ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% பறிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு குடும்பமே தான் ஆட்சி செய்யணும். மாத்தி மாத்தி திராவிட கட்சிகள் தான் வரணும் அப்படிங்கிற நிலைமைய மாத்தி, சாமானியன்லாம் நிக்க வச்சிருக்க இடத்துல பார்த்து, நம்மள ஆளக்கூடிய நபர் படிச்சவங்களா இருக்காங்களா? அவங்க எதிர்காலத்துல வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? என்ன மாரி கட்சியில செயல்படுறாங்க? சித்தாந்தம் இருக்கா? நம்ம இந்துக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்துக்கள் நம்ம திரும்ப திரும்ப எதுக்காக அத சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்துக்களுக்குன்னு பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஒரே நாடு நம்மளோட பாரத தேசம் மட்டும் தான். அப்ப இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட அடையாளம் அழிக்கப்படக்கூடாது. நம்மளோட அடையாளத்த வளர்த்துக்கணும். நம்மளோட சந்ததிகள், நம்மளோட பண்பாடு எல்லாத்தையும் மேல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போணும் அப்படின்னா, அதுக்கு சாதகமா யார் நமக்கு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு வாக்களிச்சு, நம்மளோட வாக்குரிமைய சரியான நபருக்கு போட்டு, சரியான நபரை தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கொடுத்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாரி தேர்தல் நேரம் வர பார்த்தீங்கன்னா, மதத்தோட அடிப்படையில தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட நாடு பார்த்தீங்கன்னா, அனைத்து சமுதாயமும், அனைத்து மதத்தினரும் இன்னைக்கு வந்து இது வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் நம்மளோட சாராம்சமே. அப்ப பல்வேறு மதத்தினர் இங்க வந்து அவங்களும் நல்லா இருக்காங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களும், முஸ்லிம்களும் இவங்க வந்து தேர்தல் களத்துல வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுறது பாஜக அரசு.
முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு எதிரா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா 100% அவங்களும் பாதுகாப்போட இருக்காங்க. இங்க நமக்கு எந்த மத சார்பத்துல எந்த இதுவரைக்கும் நம்மளோட மத்தியில நடந்துட்டு இருக்க ஆட்சி வந்து கடந்த 10 ஆண்டு காலமா நமக்கு குடுத்த நலத்திட்டங்கள்லயோ, நமக்கு செய்து கொண்ட அடுத்த முன்னேற்ற திட்டங்கள்லயோ எதுலயும் மதத்து அடிப்படையில எந்த ஒரு இதுவுமே நமக்கு குடுக்கல. அதே மாரி இன்னைக்கு அவங்களுக்காக இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு முத்தலாக்குன்னு ஒரு விஷயத்த வந்து நம்மளோட பிரதமர் அவர்கள் குடுத்துருக்காங்க. இது வந்து என்ன மாரி அந்த முத்தலாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது நம்மளோட முஸ்லீம் சகோதரிகளுக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப அவங்க எல்லாருமே வரவேற்கிறாங்க. அ இதுல வந்து நம்மளோட சிறுபான்மையினரா இருக்கட்டும், மாற்றுக் கட்சியினரா இருக்கட்டும், எல்லாருமே இங்க சரிசமமா தான் எல்லாருக்குமான விஷயங்கள் இங்க சரிசமமா தான் நடந்துட்டு இருக்கு. பாஜக அப்படிங்கிறது வந்து மத அடிப்படையில நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. ஏன்னா, நம்ம எல்லாருமே சரிசமமா தான் இந்த கட்சியில நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நாட்டோட முன்னேற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எத பொறுத்து அமையுது அப்படின்னா, அந்த நாட்டோட பாதுகாப்பு, மருத்துவம், இளைஞர்கள், பெண்கள், விவசாயம். ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது நம்மளோட பாரத தேசத்தோட முதுகெலும்பா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல, இன்னைக்கு டெ நம்மளோட ராணுவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு துறையில முன்னேறி இருக்கும். அதே மாரி ஆ நமக்கான மருத்துவ வசதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியால இதுவரைக்கும் 11க்கும் மேற்பட்ட நமக்கு மருத்துவமனைகள் வந்து கட்டிக் குடுத்துருக்காங்க. அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்திலயும் இன்னைக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி கடந்த 10 ஆண்டு கால மோடி அரசு வந்து நமக்கு எல்லா வகையிலயும் வந்து சிறப்பம்சங்கள குடுத்துருக்காங்க. நாட்டோட முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தாலும், 5வது இருக்க இடத்துல இருக்கக்கூடிய நம்மளோட பொருளாதாரத்த 3வது இடத்துல கண்டிப்பா கொண்டு வருவாங்க. நிச்சயமா நம்மளோட மத்தியில இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது நம்மள 100% முன்னேற்ற பாதைக்காக மட்டும் தான் செயல்பட்டு கொண்டிருக்குங்கிறத நம்ம மனதில கொண்டு நம்மளோட வாக்களிக்குமாறு மீண்டும் அவரை பிரதமராக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.